பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். ஆவியானவரின் பிரசன்னம் இருக்கிற இடத்தில் ஒருவரும் கட்டுண்டவர்களாக இருக்கவே முடியாது. நாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம், நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணெயினால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர் நமக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார். மோசே தேவனிடத்தில் சொல்லுகிறார், நீர் எங்களோடு வர வேண்டும், நீர் எங்களோடு வர வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் விசேஷித்தவர்களாய் அறியப்படுவோம். நீர் எங்களை விட்டு கடந்து போய்விட்டால் சுற்றிலும் உள்ள இந்த ஜனங்கள் இதுவரைக்கும் எங்களை ஆச்சரியமாய் பார்ப்பதை நிறுத்தி விடுவார்கள். ஏனெனில் பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதை ஜனங்கள் பிரத்யட்சமாய் பார்க்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் அவர்களை காட்டிலும் விசேஷமானவர்களாய் அறியப்படுகிறோம். ஆமென். ஆனா இன்னைக்கு அதிலிருந்தும் சிறந்தது என்ன தெரியுமா? அன்னைக்கு அது வெளியில மேக ஸ்தம்பம், வெளியில அக்கினி ஸ்தம்பம். இன்றைக்கு நமக்கு உள்ளேயே இந்த அக்கினி, நமக்குள்ளேயே இந்த ஆவியானவர், நமக்குள்ளேயே அவருடைய பிரசன்னம், நம்முடனே கூட அவர் இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே அந்த இஸ்ரவேல் ஜனத்தை காட்டிலும் இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் முக்கியமானவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஒருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களோட கூட தங்கி இருக்கும்படியாக உங்களையே ஒரு ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். அவர் விரும்பி வாசம் பண்ணும் ஒரு வாசஸ்தலமாய் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் ஒரு சாதாரணமான ஒரு நபர், ஆனால் எனக்குள் நீர் என்றைக்கு வாசம் பண்ண துவங்கினீரோ அன்றிலிருந்து என்னை சிறந்தவனாய் மாற்றி இருக்கிறீர், விசேஷித்தவனாய் மாற்றி இருக்கிறீர், முக்கியமான ஒரு நபராய் மாற்றி இருக்கிறீர். என்னை பார்க்கும் போது எல்லாரும் பாக்கியவானாய் பார்க்கிறார்கள். என்னை பார்க்கும் போது எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராய் பார்க்கிறார்கள். இதற்கு காரணம் நீர் என்னோடு இருப்பதினால். இதற்கு காரணம் எங்கே நான் சென்றாலும் நீர் என்னோடு வருகிறபடியினால், நீர் என்னோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் காண்கிறபடியினால். எத்தனை பேர் இதை நம்பி விசுவாசித்து அறிக்கையிட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆயத்தமா இருக்கிறீர்கள்? தேவம், நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவம், நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன், அது போதும் என் வாழ்விலே. தேவம், நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவம், நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா.
எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது பாடுவோம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் தேவம் நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவம் நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா பாடுவோம் ஜீசஸ் என்னோடு இருப்பதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் நீரை என் நேசர் என்னோடுண்டு தேவம் நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவம் நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா ஆமென் ஜீசஸ் ஓ நீர் என்னோடு இருப்பதினா பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே தேவம் நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவம் நான் எதினால் விசேஷித்தவன் ஆமென் ஓ எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா ஆமென் ரபலதனமா சந்தரகபா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா ஆமென் ஓ ஜீசஸ் தேவனே மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் நீரை ரபலதனா நல்ல நம்பிக்கையோட அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கமெல்லாம்
சந்தோஷம் நான் காணுவேன், சந்தோஷம் நான் காணுவேன், சந்தோஷம் நான் காணுவேன். நல்ல மகிழ்ச்சியோடு பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே நிறைந்தவர்களாய் அந்நிய பாஷைகளை பேசி அவருடைய தூய பிரசன்னத்தில் களிகூறுங்கள், களிகூறுங்கள், மகிழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களோடு கூட இருக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக இந்த பர்வதங்களும் மெழுகு போல் உருகி போய்விடும், மெழுகு போல் உருகி போய்விடும். அல்லேலூயா, 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 ஹalleluya. வல்லமை, 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 பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் நிறைவு. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி நல்ல விடுதலையோடு புதுப்பித்துக் கொள்ளுங்கள் உங்கள் கிருபைகளை, புதுப்பித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பலனை. ஆமென். ஹalleluya, ஹalleluya. மங்காத அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். குறைவில்லாத அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல் ஊற்றி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பலத்தினால் செய்ய முடியாதது, பராக்கிரமத்தினால் சாதிக்க முடியாதது உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிற இந்த ஆவியானவராலே சாத்தியம். ஹalleluya, ஹalleluya. இந்த ஆவியானவர் தடைகளை உடைக்கிறவர். ஆமென். இந்த ஆவியானவர் செல்ல முடியாத இடங்கள் இல்லை, இந்த ஆவியானவர் செய்ய முடியாத காரியங்கள் இல்லை. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் உங்க மேல இருக்குமானால், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பது உண்மையானால், வழக்கமா இருப்பதை போல நீங்க இருக்க மாட்டீங்க. மற்றவர்களில் இருந்து நீங்கள் வித்தியாசமாக இருப்பீர்கள், மற்றவர்களில் இருந்து நீங்கள் வேறுபட்டவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு இளைஞன் தாவீது திடீரென்று ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுக்கு தெரியாது அபிஷேகம் தன்னை தேடி வரும் என்று. ஆனா பாருங்க, அந்த இளைஞனுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த இஸ்ரவேலில் ஏராளமான மேய்ப்பர்கள் உண்டு. ஆனா இந்த மேய்ப்பனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாறுது, இவருடைய செயல்கள் எல்லாம் மாறுகிறது. சிங்கம் ஆட்டை பிடிக்கும் போது சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை தப்ப வைக்கிறான். கரடி ஆட்டை பிடித்த போது கரடியின் பிடியிலிருந்து ஆட்டை தப்ப வைக்கிறான். அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அந்த சேஞ்ச் தெரியுதா உங்களுக்கு? யாக்கோபும் ஒரு மேய்ப்பன் தான். ஆமென். யாக்கோபு தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் போது, களவு போனது பீருண்டதற்கெல்லாம் உமக்கு நான் கணக்கு கொடுத்தேன் அப்படின்றான். அப்போ அவன் ஆடை மேய்க்கும் போதும் ஆட்டை திருடிட்டு போயிருந்திருக்காங்க. இந்த மாதிரி கொடிய மிருகங்கள் ஆடுகள் என்ன செஞ்சிருக்கு? பட்சித்திருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆடுகளை மேய்க்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. அவன் ப்ரொஃபஷனில் அப்படி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ டேவிட் அப்படி இல்லை. ஒரு ஆடு தானே, ஒரு சிங்கம் ஏதோ நம்மளை கடிக்காமல் விட்டுச்சே, மற்ற ஆடுகளை கொண்டு போகாமல் விட்டுச்சு. அப்படி இல்லாமல் பிடிச்ச ஒரு ஆட்டையும் அதனுடைய வாயிலிருந்து காப்பாற்றுகிறான். அவன் ப்ரொஃபஷனில் ஒரு மாற்றம் தெரியுது பார்த்தீங்களா? அவன் வேலையில் ஒரு மாற்றம் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் ஆவியானுடைய வேலை. இவன் வாசிக்கிறது உண்டு, இசை வாசிப்பது உண்டு. அன்னைக்கு இஸ்ரவேலில் நிறைய இசை கலைஞர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. ஆனால் இவன் இசை வாசித்தால் அசுதாவி விலகுது. சவுல் மேலே வந்து இறங்கின அந்த பொல்லாத ஆவி விலகுது. மற்றவர்கள் வாசிக்கும் போது அப்படி இல்லை. வித்தியாசம் புரியுதா? இதுதான் ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்படுவது. எல்லாரும் பேசுகிறாங்க, நாமும் பேசுகிறோம். எல்லாரும் பேசும்போது நடக்கிறதும், எல்லாரும் பேசும்போது மற்றவர்களுடைய உள்ளத்தில் என்ன காரியங்கள் ஏற்படுகிறது, மாற்றம் ஏற்படுகிறது. அதை காட்டிலும் ஆவியின் நிறைவோடு நாம் பேசும்போது கண்ணீர்கள் துடைக்கப்படும், காயங்கள் ஆற்றப்படும், புதிய நம்பிக்கை உண்டாகும், சோர்வுகள் அவர்களை விட்டு மாறும். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க?
உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நீங்க உண்மையிலேயே கை தேர்ந்தவர்களாய் மாறி விடுவீர்கள். உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கைராசிக்காரருமா. அப்படிதானா? சில டாக்டர்ஸுக்கெல்லாம் என்ன பேர் இருக்கு? கைராசிக்காரருமாங்க. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நோயில் என்ன செஞ்சிடும்? சுகமாயிரும். அப்படிப்பட்ட நல்ல கைராசிக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ராசியை பெற்றுக்கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தாலே போதும். இவங்க வந்துட்டு போனாலே நிம்மதியாக இருக்கு. இவங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போனாலே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. இவங்க எனக்காக ஒரு ஜெபம் பண்ணாலே என் பாரம் என்னை விட்டு அகன்று போனது போல இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். அதுக்கு தான் இந்த ஆவியானவர். அல்லேலூயா. வெறுமனே அந்நிய பாஷைகளிலே பேசி நாம் கடந்து போவதற்கு மாத்திரமல்ல, இந்த ஆவியானவர் யார் கூட இருக்கிறாரோ அவர்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஒரு நதியை போல அந்த இடத்தை செழிப்பாக்கிட்டே இருப்பாங்க. அந்த நதி பாயிற இடத்துலலாம் ஜீவன் உண்டாகும் இருக்கு, சமாதானம் உண்டாகும் இருக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, குடும்பத்தில் நீங்க தான் அந்த ஜீவ நதி, கிராமத்தில் நீங்க தான் ஜீவ நதி, வேலை ஸ்தலத்தில் நீங்க தான் ஜீவ நதி, தொழில் செய்கிற இடத்துல நீங்க தான் ஜீவ நதி, திருச்சபையில் நீங்க தான் ஜீவ நதி. எங்க போனாலும் பிழை பூட்டுகிறது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர். உங்கள் மூலமாய் மரணத்திற்கு ஏதுவானவர்களை பிழை பூட்டுகிறார், நரகத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறார், பாவத்தில் அடிமைப்பட்டவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா உங்க பாத்திரம் என்ன செஞ்சிட்டே இருக்கும்? நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதான் ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிற நான், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏதோ சாதாரணமான ஒரு நபரா நான் இருந்துடக்கூடாது. எனக்குள் இருக்கிற இந்த அபிஷேகம் நிறைந்து வழியணும் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற இந்த அபிஷேகத்தின் அளவு நிறைந்து வழிகிறதா இருக்கணும். ஆமை, அபிஷேகம் குறைந்து விடக்கூடாது. எனக்குள் நீர் தந்திருக்கிற நிறைவு வற்றி போய்விடக்கூடாது. இது ஒரு வற்றாத நீரூற்றா எனக்குள் இருந்து பொங்கி 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 வழிந்து கொண்டே இருக்கணும். இது பரவி பாய்ந்து கொண்டே இருக்கணும். எனக்குள் இருக்கிற இந்த ஜீவன் நதி பரவி பாய்ந்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, நம்பிக்கையோட, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா என்னிலிருந்து புறப்பட்டு செல்லட்டும். ஆமென். இந்த நதி பாய்கிற இடத்திலெல்லாம் ஜீவன், ஆமென். இந்த நதி பாய்கிற இடத்திலெல்லாம் மச்சங்கள் பிழைக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நதி ஓரத்தில் நடப்பட்ட மரம் அது உஷ்ணத்தை கண்டு பாதிக்கப்பட போகிறது இல்லை, வறட்சியில பாதிக்கப்பட போகிறது இல்லை, இதனுடைய இலைகள் உதிர்வது இல்லை. ஆமென். இதனுடைய கனிகள் கெடுவது இல்லை. அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அதை சொல்லி பாடுங்க. ஓ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது
அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. சொல்லுங்க நம்பிக்கையோடு, எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். ஆமென். பாய்ந்து செல்லட்டும், பரவி செல்லட்டும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். ஆமென். ஒரு நாளும் கனி கொடுக்கும் மரம் நானே. நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே. நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். ஆமென். ஓ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். நல்ல சந்தோஷமாய் இந்த அபிஷேகத்திற்காக நன்றி சொல்லி, இந்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறதற்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே இந்த தூய ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மண் பாண்டத்திற்குள் வாசம் பண்ண என்னை தெரிந்து கொண்டீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிறைவை தந்தீரே, நன்றி. இந்த அபிஷேகத்தை ஊற்றினீரே, நன்றி. என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே நீர் என்னை நடத்துகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க தான் என்ன விசேஷித்த ஒரு நபராய் அடையாளப்படுத்துகிறது. அதை நான் உண்மைன்னு ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற திறமை அல்ல, நீங்க என்னோடு கூட இருந்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்த என்னுடைய வாழ்வை இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைந்து போயிருந்த எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மறுபடியும் உயிர்ப்பித்தீரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்க திராணிக்கு மிஞ்சின காரியங்களை எல்லாம் செய்ய நீர் பலன் தந்திருக்கிறீரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்களை வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறீரே, நன்றி. கலங்கரை விளக்காய் மாற்றி இருக்கிறீரே, நன்றி. ஆமென். ஒரு உப்பை போல எங்களை பயன்படுத்துகிறீரே, நன்றி, நன்றி, நன்றி.
இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்ல கிருபை தருகிறீரே, நன்றி. நீர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு எங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறீரே, நன்றி. நன்றி ஆவியானவரே, இந்த மேலான நல்ல அனுபவங்களுக்காக நன்றி. நன்றி அப்பா. எங்க மேல நீங்க வைத்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்ற எங்களுக்கு நீர் பலன் தருகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க உதவி செய்கிறீரே, நன்றி. வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் எங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறீரே, நன்றி அப்பா. நன்றி அப்பா. உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு நீர் தந்து கொண்டே இருக்கிறீரே, நன்றி. இந்த வெளிச்சத்திலேயே நடப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்து வருகிறீரே, நன்றி. நன்றி அப்பா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று எங்களை நீர் நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. நல்ல ஆலோசனைகளை தந்து நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. எத்தனை பேர் இதெல்லாம் உணர்ந்து நன்றி சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாம் இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் உணர்த்தி நடத்துகிறார். அதுதான் இன்னைக்கு நாம நிலை நிற்பதற்கு காரணம். தங்களுடைய சுய பலத்தை சார்ந்தவர்கள் விழுந்து போனார்கள். மாம்சத்தில் வைராக்கியம் பாராட்டினவர்கள் இன்னைக்கு இல்லை. ஆனா என்னால ஒன்றும் முடியாதுப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எனக்கு நீங்க வேணாம் ஆண்டவரே, உங்க பலன் வேணாம் ஆண்டவரே, உங்க கிருபை வேணாம் ஆண்டவரே, உங்க அபிஷேகம் வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த ஆவியானவரையே நாம் சார்ந்திருந்தபடினால் இன்றைக்கு நாம் நிலை நிற்கிறோம். இன்றைக்கு நாம் பலன் அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அவருடைய தயவு, இதெல்லாம் அவருடைய தயவு. ஆண்டவருடைய சொல்ல கடைசி வரைக்கும் இந்த பலத்தோடே ஓடிருந்தோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க தருகிற பலத்தோடு நீங்க எங்க மேல வச்சிருக்கிற நோக்கத்தை நாங்க நிறைவேற்றி முடிக்கணும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க தருகிற பலத்தோடு உங்க சித்தத்தை நாங்க செஞ்சு முடிச்சிடணும் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு நீ தருவீராக. அதற்கு வேண்டிய பலனை எங்களுக்கு தருவீராக. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவரே. எத்தனை பேர் உங்கள் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? யோனா ஆவியானவருடைய வழிநடத்துதலிலே நடக்காமல் அவன் துணிந்து அதற்கு எதிர் திசையிலே பிரயாணம் செய்தான். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக தன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதை அறியாத சிம்சோன் அவன் ஆவியானவர் விரும்பாத வழிகளிலே நடந்து அபிஷேகத்தை இழந்து போனான். ஆனால் பிலிப் ஒரு சாதாரண மனுஷன், ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி அவன் வாழ்ந்ததுனால பட்டணத்திற்கே சந்தோஷத்தை கொண்டு வந்தான். ஒரு தேசத்தை சேர்ந்த மந்திரியவே, ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா, ஒரு பெரிய அதிகாரியவே அவர் ரட்சிப்புகளை நடத்திட்டான். யோசிச்சு பாருங்க. கைகளை உயர்த்தி அர்ப்பணிச்சு, ஆண்டவரே உங்க வழியிலேயே நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க எப்படி எங்களை நடத்துறீங்களோ அந்த சத்தத்தை கேட்டு நடந்து செல்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை நடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்களை மாற்றும், அநேகருடைய சந்தோஷத்திற்கு சகாயராய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.